லைவ்ல பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலனும் சபரியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திவ்யா ஏதோ சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் சாப்பிடும்போது சும்மா ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் தாய்லாந்து ட்ரிப்பு பத்தி ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தாய்லாந்து போயிருக்கீங்க, இல்லன்னா உங்களுக்கு எப்படி தாய்லாந்து பொண்ணுங்க அழகுன்னு தெரியும் அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா அவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி பாரு பத்தி பேசியிருப்பாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இங்க இருக்கும்போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. அடிச்சாலும் புடிச்சாலும் நெறைய ஒண்ணா இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவர் வரும்போது பார்வதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பார்வ நினைச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. உடனே சபரியெல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. ஐயோ பேசாதீங்க, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்துட்டு அழுறாரு. அழுதுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே திவ்யாவும் வந்துட்டு சரி விடுங்க, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சபரி கிட்ட வந்துட்டு வாட்டர்மெலன் சொல்கிறாரு, என்னை போனப்போ யாரும் வழி அனுப்ப கூட வரல, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ சபரி அதுக்கு பண்ண காரியம் அப்படி எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சபரியும் சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு இருந்தாலும் கடைசி நேரத்தில் மிஸ் பண்ணிடுச்சு, எல்லாமே பண்ணி கடைசியில் மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு தெரிஞ்சு டைட்டிலில் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, கடைசியில் இல்லை கடைசி 2 வீக்ஸை மிஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. அவர் இப்படி சொல்கிறார், கடைசியில் போய் மிஸ் பண்ணிடுச்சு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது லாஸ்ட்டில் போயிட்டு அது இப்படி தேவையில்லாத தாட்ஸ் அதுக்கு மைண்டில் வந்து இப்படி தப்பாக பிஹேவ் பண்ணி அதுவே மிஸ் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு. உடனே இவங்க 2 பேரும் வந்துட்டு எல்லாம் இப்போ விடுங்க, சரி நடந்தாச்சு, நீ அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா, அவங்க வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்வதி திவாகரிசம்க்கு அப்போ தான் நான் வந்து காசிப் பண்ணேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் அவர் அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்கல போல இருக்குது. அவருக்கு வந்து பார்வை மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.